ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்புணவாசல் அப்படின்ற ஒரு அழகான ஊருக்கு வந்திருக்கோங்க. இந்த ஊரில் விருத்தபுரீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய முழு விவரங்கள், அந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள், அது அனைத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். விருத்தபுரீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் மிக முக்கியமான ஒரு சிவன் கோயிலுங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஒரு காணொளி மூலயமா இந்த முக்கியமான அற்புதமான பல ஆச்சரியங்கள் அதிசயங்கள் நிறைந்த இந்த சிவன் கோயில் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும். இந்த காணொலியை முழுமையா பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்றது மூலயமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கு பகிரவும் செய்யுங்க. இந்த கோயில் விருத்தபுரீஸ்வரர் கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்புணவாசல் அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்குங்க. இந்த ஊர் புதுக்கோட்டையிலிருந்து 77 கிலோமீட்டர்லயும், ராமநாதபுரத்திலிருந்து 74 கிலோமீட்டர்லயும், ஆவுடையார் கோயிலிருந்து 28 கிலோமீட்டர்ல இந்த கோயிலானது அமைஞ்சிருக்குங்க. இந்த ஊரானது ரொம்ப அழகான சின்ன ஊருங்க. ஆனால் இந்த சின்ன ஊரில் இவ்வளோ பிரம்மாண்டமான கோயிலா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இந்த கோயில் இருக்குங்க. திருப்புணவாசல் இதற்கு பேர் வர காரணம், இந்த கோயிலுக்கு தெற்கே பாம்பாறுன்ற ஒரு ஆறு ஓடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு எதிரே 3 கிலோமீட்டரில் கடல் இருக்குது. இங்கே ஆற்று புனலும் கடலும் இந்த ஊரில் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு திருப்புணவாசல் அப்படின்ற பேர் வந்திருக்குங்க. சம்பந்தர் சுந்தரர்னால பதிகம் பாடல் பெற்ற ஸ்தலம். பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது மிக முக்கியமான ஸ்தலம். ஏன்னா இந்த ஒரு ஸ்தலத்தில் இருக்க சிவபெருமானை வணங்கினா பாண்டிய நாட்டில் இருக்கிற 14 பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கியதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சிவன் கோயில் இந்த ஒரு கோயில். இப்போ இந்த கோயிலுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஒரு கோயிலை நீங்கள் பார்க்கும்பொழுது ஏதோ தஞ்சை பெரிய கோயிலை பார்க்குற மாதிரியே உங்களுக்கு தோன்றும். ஆனால் இது பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில். பாண்டியர்களுடைய கலைப்பாணியும் சோழர்களுடைய அந்த கலைப்பாணியும் சேர்ந்து கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கோயில். பாண்டியர்கள் கோபுரங்கள் உயர்ந்தும் விமானம் தாழ்ந்தும் இருக்கும். சோழர்கள் ஆட்சி காலத்தில் விமானம் உயர்ந்து கோபுரம் தாழ்ந்து இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் கோபுரமும் உயர்ந்திருக்கும், விமானமும் உயர்ந்திருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம், ஒரு தனித்துவமான அம்சம்னு நான் சொல்லுவேன். பல பாண்டிய மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செஞ்சுருக்காங்கங்க. அடுத்து நம்ம இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய புராணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இந்த விருத்தபுரீஸ்வரர், இந்த விருத்தம்ன்ற சொல்லுக்கான பொருள் பழமைங்க. இந்த சிவபெருமானுக்கு பழம்பதிநாதர்ன்ற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த ஒரு சிவபெருமான பல தேவர்கள், பிரம்மா, இந்திரன், வாயு, ஆதிசேஷன், விநாயகர், அகத்தியர், ஐராவதம், சுந்தரபாண்டியர்னு பல பேர் இந்த சிவபெருமானை வணங்கியிருக்காங்க. இந்த சிவபெருமான் எப்படி இங்கே வந்தார்னா, ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாமல் பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழிலை இழந்தார். அந்த ஒரு குற்றத்துக்கு பிராயச்சித்தமாக இங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவர் வணங்குறாருங்க. அவர் தாங்க இந்த பழம்பதிநாதர் விருத்தபுரீஸ்வரர். இந்த சிவபெருமான் 4 முகங்கள், அதாவது பிரம்மா மாதிரியே 4 முகங்களோட இருக்காருங்க. அது ஒரு சிறப்பம்சம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவலிங்கமே ஒரு சிறப்பான ஒரு சிவலிங்கம். ஏன்னா மிகப்பெரிய ஆவுடை கொண்ட ஒரு சிவலிங்கம் இந்த சிவலிங்கம். அதை நம்ம இந்த கோயிலுக்கு உள்ளே போக போக பார்க்கலாங்க. இன்னும் பல சிறப்பான தனித்துவமான அம்சங்கள் இந்த கோயிலில் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ராஜகோபுரம்ங்க. 5 நிலை ராஜகோபுரம். இந்த கோபுர வாயில்ல இடது பக்கத்தில் விநாயகர் சன்னதி, வலது பக்கத்தில் தண்டாயுத பாணி சன்னதி. இவங்க 2 பேரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கோயிலுக்குள்ள போறோங்க. கொடிமரம், பலிபீடம், நந்தி பகவானை நம்ம தரிசனம் பண்ணோம்.
நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் வலம் வரலாங்க. இந்த கோயிலில் நிறைய சிறப்பம்சம் இருக்குது. அதில் ஒன்று இங்கே இருக்கிற 5 விநாயகர்கள் ரொம்ப அழகாக காட்சி தந்தாங்க. கோயிலுக்கு இடது பக்கத்தில் இந்த 5 விநாயகர் சன்னதி அமைந்திருக்குங்க. 5 விநாயகர்களுக்கு இடது பக்கத்தில் நிறைய கோயில்களில் காண முடியாத ஒரு தனித்துவமான விஷயம், கபில முனிவருடைய 9 மகன்கள் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் 2 ஆதி சைவ சிவனடியார்கள் இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பக்கத்திலேயே 4 முகங்கள் கொண்ட ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. இந்த 4 முகங்கள் கொண்ட சிவலிங்கம் எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தை பிரம்மதேவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அவர் அப்போ பிரதிஷ்டை பண்ணும்பொழுது 4 முகங்கள் இருந்திருக்குங்க. காலப்போக்கில் யுகங்கள் கடந்து இந்த சிவலிங்கம் உருமாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரம்மதேவர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தை நினைவூற்றும் விதமாக இந்த சிவலிங்கம் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குங்க. இவங்களை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இந்த கோயிலை வலம் வர ஆரம்பிக்கிறோங்க. உங்களுக்கு இந்த விமானத்தை பார்க்கும்பொழுது எப்படி தோணுது? இது கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோயில் விமானம் மாதிரியே இருக்குங்க. ரொம்ப பிரம்மாண்டமான விமானம். அதற்கு காரணம் இங்கே இருக்க சிவபெருமான் ரொம்ப பிரம்மாண்டமானவர். முதல்ல கோஷ்டமூர்த்தியா விநாயகர் நர்த்தன விநாயகராக இங்கே இருந்தாருங்க. அதன் பிறகு அவருக்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி, ஒரு மிக பெரிய தட்சிணாமூர்த்திங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 அடி உயரத்தில் இந்த தட்சிணாமூர்த்தி இருந்தார். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு தட்சிணாமூர்த்தி இந்த கோயிலில் இருக்காருங்க. தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் இந்த கோயிலுடைய மேற்கு புறத்தில் இங்கே விநாயகருக்கு ஒரு சன்னதி. இந்த விநாயகருடைய பெயர் ஆகண்டல விநாயகருங்க. இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தட்சிணாமூர்த்திக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற 63 நாயன்மார்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம். அவங்களுடைய பெயர், நட்சத்திரம், அவங்க வாழ்ந்த காலகட்டம்னு அனைத்தும் குறிப்பிடப்பட்டு அவங்க வரிசையாக இருந்தாங்க. அவங்கள தரிசனம் பண்ணிட்டு மீண்டும் நம்ம வலம் வர ஆரம்பிக்கிறோங்க. இந்த கோயிலுடைய பின்புற சுவர், அதாவது கோயில் மதில் சுவர் கிட்ட ஒரு சன்னதி இருந்தது. அகத்தியர்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. அங்கே வெறும் பீடம் மட்டும் இருந்ததுங்க. மேற்கு கோஷ்டத்தில் விஷ்ணுவும் ஆஞ்சநேயரும் ஒன்றா இருந்தாங்க. அடுத்து முருகப்பெருமான் சன்னதி, முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வடக்கு கோஷ்டத்தில் பிரம்மதேவர் இருக்காருங்க. அடுத்து சண்டிகேஸ்வரர் சன்னதிங்க. சண்டிகேஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்போ அம்பாள் சன்னதியை நோக்கி போறோங்க. அந்த இடத்துல அந்த வழியில சிவபெருமான் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவுல ஒரு இடம், அங்க சிவலிங்கங்கள் இருக்குங்க. இந்த ஒரு சிவன் கோயில்ல 14 சிவலிங்கங்கள் இருக்குங்க. இந்த 14 சிவலிங்கங்களும் பாண்டிய நாட்டில் இருக்கிற 14 சிவாலயங்களை குறிக்கும், 14 பாடல் பெற்ற ஸ்தலங்களை குறிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குங்க. அதனால இந்த ஒரு கோயிலுக்கு வந்தா நீங்கள் 14 கோயில்களுக்கு போனதற்கு சமம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அந்த சிவலிங்கங்களையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு இந்த கோயிலோடைய நாயகியான பெரிய நாயகி அம்மனை தரிசனம் பண்ண போகிறோங்க.
இந்த கோயிலில் ஒரு பழக்கம் இருக்குது. இந்த ஊரில் யாருக்கு வளைகாப்பு நடந்தாலும் இந்த அம்பாளுக்கு முதல்ல வளையல் சாத்துவாங்களாம். அது ரொம்ப சிறப்பான அம்சமாக இங்கே கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கிற அடுத்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற குடவரை காளி. இந்த குடவரை காளி சன்னதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிர இருக்குங்க. இந்த குடவரை காளி அம்மனை யாரும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடாதான், அங்கே இருக்கிற கண்ணாடி வழியாக தான் பார்க்கணுமா. ஏன்னா ரொம்ப உக்கிரமானவங்க இந்த காளி அம்மன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இந்த காளி அம்மனை ஒட்டி இங்கே நிறைய வேண்டுதல்கள், நிறைய நம்பிக்கைகள் இருக்குங்க. இவங்களுடைய புராணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அம்பாள் இந்த பெரிய நாயகி அம்பாலாக இருக்கும்பொழுது இங்கே ஒரு அசுரன் புலியாக மாறி அவங்கள தாக்க முற்படும் பொழுது காளியாக மாறி அந்த புலியை வதம் பண்ணியிருக்காங்க. அந்த அசுரனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருக்கு. அந்த சமயத்தில் இருந்த காளி அம்மன் தான் இந்த குடவரை காளிங்க. அவங்க தாங்க இந்த குடவரை காளி அம்மன். இவங்க இந்த ஊரில் குடி இருக்கிறதுனால இந்த ஊர் மக்கள் எந்த ஒரு அசம்பாவிதத்துக்கும் பயப்பட மாட்டாங்களாம். பிரசவத்துக்கு கூட மருத்துவமனைக்கு போகாமல் இந்த காளியம்மன் துணை இருப்பாங்கன்னு வீட்லேயே இவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகுது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே காவல் தெய்வமாக இந்த காளியம்மன் இருக்காங்க. யார் எந்த குற்றம் செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்ன்றது, இந்த காளியம்மன் கிட்டேருந்து இந்த ஊரில் தண்டனை கிடைக்கும்ன்றது மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குங்க. நம்ம காளி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு இங்கே நடுவில் இருக்கிற நவகிரகங்கள் சன்னதிக்கு போய் தரிசனம் பண்ணோங்க. இந்த கோயில் பார்க்க அவ்வளோ அழகாக, அவ்வளோ ரம்மியமாக காட்சி தந்தது. கோயில் முழுக்க மரங்கள், பச்சை பசேல்னு புல்வெளின்னு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அடுத்து கோபுர பின்புறத்தில் இருக்கிற கோபுர வாயிலில் இருக்கிற பைரவர் சன்னதிங்க. பைரவர் பக்கத்தில் சூரியனுக்கான சன்னதி. இந்த பக்கத்தில் சந்திரனுக்கான சன்னதிங்க. இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சமான புன்னை மரமுங்க. இந்த கோயிலில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 யுகத்தில் 4 விதமான ஸ்தல விருட்சங்கள் இந்த கோயிலில் இருந்திருக்குங்க. இந்த ஒரு யுகத்தில் புன்னை மரம் தான் ஸ்தல விருட்சமாக இருக்குது. இப்போ நம்ம கோயில் உள்ளே போய் விருத்தபுரீஸ்வரர் பழம்பதிநாதரை தரிசனம் பண்ணலாங்க. சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே 4 கூட திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் பக்கத்தில் சேக்கிழார் பெருமானும் இருக்காங்க. அடுத்து நம்ம பிரம்மாண்டமான சிவபெருமானான இந்த பழம்பதிநாதரை தரிசனம் பண்ண வந்துட்டோங்க. 9 அடி உயரம். இவருடைய உயரம் 33 அடி சுற்றளவுங்க. இந்த ஆவுடை ரொம்ப பெரிய ஆவுடையாக இந்த ஆவுடை கருதப்படுது. இந்த சிவபெருமானுக்கு ஒரு சிறப்பான அம்சம் இருக்குது. 3 முழத்தில் சிவலிங்கத்துக்கு மேலே இருக்க லிங்கத்துக்கு 3 முழத்தில் வேஷ்டி செலுத்துவாங்களாம். 30 முழம் எடுக்குமாம் இங்கே ஆவுடையை நீங்கள் வேஷ்டியால் சுற்றும் பொழுது. இங்கே இந்த சிவபெருமானுக்கு வேண்டுதலாக வேஷ்டி துண்டை நெய்து தருவாங்களாங்க. அது ஒரு சிறப்பம்சமாக இங்கே இருக்குது. பார்த்துருப்பீங்க, மிக பெரிய ஆவுடை உள்ள இந்த சிவபெருமான் விருத்தபுரீஸ்வரர் ரொம்ப அற்புதமான அழகான ஒரு கோயில். இப்படி ஒரு கிராமத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோயில். கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நிறைய அற்புதமான விஷயங்கள் இந்த கோயிலில் இருக்குது. இந்த ஒரு காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.